ஜனங்களுக்கு விசுவாசமே இருக்காது. ஆனா விசுவாசிக்கிறேன், நானும் விசுவாசி என்று சொல்லிக் கொள்வார்கள். நானும் விசுவாசி என்று சொல்லிக் கொள்வார்களே என்று அவர் விசுவாசிக்க மாட்டார்கள். பிசாசு விசுவாசிப்பதை போல் விசுவாசிப்பார்கள். பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆகையினாலே அந்த விசுவாசம் அல்ல, அந்த கடைசி நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசம். உன் விசுவாசம் பெரிது என்று கானானிய ஸ்திரீயிடத்தில் சொன்னதை போல பெரிய விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டுமா? இந்த பெரிய விசுவாசம் உங்களை உன்னதத்துக்குள் கொண்டு செல்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு செல்ல. சின்ன பிள்ளைங்களா உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காரணும், ஓடக்கூடாது. தண்ணின்னு வேணும்னா அங்க 2 பாட்டில் இருக்கு, பிடிச்சி பக்கத்துல வச்சுக்கோங்க. சும்மா சும்மா தண்ணி பிடிக்க போகக்கூடாது. தண்ணி வேணும், தண்ணி குடிக்காம இருக்க முடியலன்னா ஆளுக்கு ஒரு பாட்டில பிடிச்சி வச்சுக்கோங்க பக்கத்துல. இடையில எந்திரிக்கவே கூடாது. ஏனென்றால் நீங்க எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு வார்த்தையில உங்களுக்கு தாகம் இல்லைன்னு அர்த்தம். உங்க வார்த்தையில கவனக்குறைவு ஏற்படும். பிசாசானவன் உங்களுக்கு சிந்தையை, அவன் சிந்தையெல்லாம் அட்டாக் பண்ணுவான். திரும்ப சொல்லுங்க, உங்க சரீரத்தில் அட்டாக் பண்றது 2. முதலாவது உங்கள் சிந்தையை தாக்குவான். உங்க சிந்தையில எந்திரிச்சு போக சொல்லுவான். அங்க எந்திரிச்சு போகும்போது அந்த செய்தியோட தொடர்ச்சி விட்டு போயிடும். அப்புறம் ஏதோ என்ன சொல்லுவாங்க, இந்த சீரியல் பாக்குற மாதிரி ஆயிப்படும். பாதி ஒரு நாள் பாப்பாங்கல்ல, அப்ப விட்டு போச்சுன்னா தெரியாது, ஆளே மாத்திருப்பான், தெரியாது. அதே போல தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி பிசாசானவன் உங்கள் சிந்தையை ஆட்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசானவன் உங்கள் சிந்தையை ஆட்கொள்ளுவான். அவனுக்கு இருதயத்துக்குள்ள உடனே வர முடியாது. இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும்னா அங்க அக்னி சம்பம் வெளியே போகணும். பிசாசு உள்ள வரணும்னா அக்னி சம்பம் வெளியே போகணும். ஆக அந்த உடன்படிக்கை பெட்டியில அக்னி சம்பம் இருக்கிற வரைக்கும் ஆசாரியனை தவிர வேற யாரும் உள்ள போக முடியாது. ஆனா எப்ப அந்த அக்னி சம்பம் மேலே எழும்புகிறதோ அப்ப லேவியர்கள் போய் உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் போய் உள்ள போய் தூக்கிட்டு அவங்க பிரயாணமாய் செல்வார்கள். அப்போ அக்னி சம்பம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வேல்யூஷன். அதே போல உங்கள் இதயத்திலே அக்னி ஸ்தம்பமாகிய மணவாளன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் தான் நீங்க மணவாட்டியா இருக்க முடியும். அக்னி ஸ்தம்பம் இல்லாம நீங்கள் இங்க உட்கார்ந்து இருந்து நான் விசுவாசிக்கிறேன், செய்தியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இந்த செய்தியை விசுவாசிக்கக்கூடியவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், சாமந்தக்காரன்ல. இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள், கடைசி கால செய்தி விசுவாசிக்க தான் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்ப இந்த செய்தியை விசுவாசிக்க அழைக்கப்பட்டவங்க, உதாரணத்துக்கு இந்தியாவில் எத்தனை கோடி ஜனத்தொகை இருக்கு? கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேல இருக்கு. அந்த 800 கோடி ஜனத்தொகையில கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி கால செய்தியவர்கள் 1 கோடி கூட கிடையாது. 800 கோடியில 10 லட்சத்தில் 1 என்றார். அந்த 10 லட்சத்தில் 1 இப்ப 1 கோடிக்கு 1 தான் இப்ப இருக்கு. 10 லட்சத்தில் 1 அழைக்கப்பட்டவர்கள். அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அதிலும் வெகு சிலர். அழைக்கப்பட்டவங்க 100 பேர்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒருத்தர் தான், 1000ல் ஒருவன். 10 லட்சத்தில் 1 அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்களில் 1000ல் ஒருவர். ஆகினால நீங்கள் அந்த அழைக்கப்பட்டவர்களாய் மாத்திரமா இராதபடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கலாம், செய்தி கேட்கலாம், இங்க சபையில எல்லா காரியங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஆனாலும் கைவிடப்பட்டவர்களாக மாறிவிடுவது. ஆகினால எச்சரிக்கையா இருங்க. தேவன் இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த கடைசி முத்திரையை குறித்த முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்தி தருகிறார். திரும்ப அதை பேசிக்கிட்டே இருக்க முடியாது. ஏனென்றால் முத்திரை என்பது முழு வேதாகமத்தை வெளிப்படுத்துகிறது. முத்திரை என்பது முழு ஆதியாகம் முதல் வெளிப்படுத்துவரை வெளிப்படுத்துகிறபடினால் முத்திரையை குறித்த காரியங்கள் இன்னும் இது வரைக்கும் 5 பிரசங்கம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 6வது முத்திரை குறித்து. இன்னும் 7வது ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது. முழு வேதாகமத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியத்தை முதற்கொண்டு கடைசியிலே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழு வேதாகத்தையும் திறந்து கொடுக்கிறது. முழு மீட்பை அங்கே ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பத்தின் வித்து என்றால் என்ன என்ற காரியத்தை இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சர்ப்பத்தின் வித்தை குறித்து வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமத்தில் அனைத்து ரகசியங்களும், ஆதியாகமத்தில் இந்த 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார்,
முதலாம் அதிகாரத்திலே 7ஆம் நாள் கர்த்தர் அந்த ஓய்வுனா என்னன்னு வெளிப்படுத்தின விசேஷம் வந்தாதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். உண்மையான ஏன் அவர் ஓய்ந்திருந்தார், ஓய்வு நாளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். பாவம் ரொம்ப களைச்சு போயிட்டீங்க 6 நாள் வேலை பார்த்து, என்ன 6 நாள் வேலை பார்த்து ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, போய் வீட்டுல உட்காந்து தூங்குங்க. அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. இல்ல ஏன் தேவன்னா அவர் இளைப்பாறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன? 6 நாள் பூமி சிருஷ்டிப்பதற்கு 6 நாள் ஆயிற்று. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார்னா அவர் வேலை செஞ்சு களைச்சு போய் ஓய்ந்திருந்தாரா? அவர் தேவனா இருக்கும்போது அவர் களைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் மனிதனாக பூமியில இருக்கும்போது தான் அவர் படகிலே ஓய்ந்து இளைப்பாரி கொண்டிருந்தார். அவர் நம்மை போல் மனிதனாகும் பொழுதுதான் நம்மை போல் களைப்பு, சோர்வு, பலவீனம் எல்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் தேவனாக இருக்கிற வேளையிலே அவர் அவ்வாறு இல்லை. பூமியிலே வாழ்ந்த 33 வயசு வரைக்கும் தான் அவரும் களைப்பா இருந்தாரு, சோர்வா இருந்தாரு, கண்ணீர் விட்டாரு. மனிதனுக்குரிய அனைத்து ஃபீலிங்ஸ், அனைத்து சுபாவங்கள், அனைத்து பிரச்சனைகள் எல்லாமே அவருக்குள் இருந்தது. ஆகையினால எலியாவும் நம்மை போல் பாடுள்ள மனிதனாக இருந்தான். எலியா என்பவன் தேவனுக்கு அடையாளமானவன். அவனும் நம்மை போல் பாடுள்ள மனிதன். மாம்சத்தில் இருந்தாலே பாடுகள் தான். ஆனால் இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். மாம்சத்தில் இருந்துகிட்டு ஏனோக்கை போல், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரன் குமாரத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு வாழ்ந்தான் 300 வருஷம். அதன் பிற்பாடு ஒரு 200 வருஷம் பரிபூர்ணமாக தேவனோடு மாத்திரம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகையினால் தீர்க்கதரிசி ஏனோக்கு 500 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 300 வருடம் என்று. அவன் 65 வயது ஆன பிற்பாடு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். ஆனால் 300 வயது வரைக்கும் அவன் குமாரரும் குமார்த்திகளையும் பெற்றுக்கொண்டு குடும்பத்தோடு குடும்ப அலுவல்கள் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு கொண்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதற்கு பிற்பாடு இன்னொரு 200 வருடம் பரிபூரணமாக தேவனோடு மாத்திரம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 300 வருஷம் மனைவியோடும் குடும்ப பிள்ளைகளோடும் தேவனோடும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனா இன்னொரு 200 வருஷம் பியூரா தேவனோடு மாத்திரம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகையினாலதான் அந்த 200 வருஷத்தில் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்றால் 300 வருடத்தில் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த 200 வருடத்தில் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தானா. நோவா பேழை கட்டுறத பார்த்துக்கிட்டு இருந்தானா. 300 வருஷம் இருந்தா பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் மகிமையின் சரீரத்தில் அவன் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். அப்ப அந்த 300 வருடத்துக்கு பிற்பாடு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நோவாவும் பார்த்தானாம். நோவாவும் பார்த்தான். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன என்ற சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு 7-8 நாள் பிரசங்கம் பண்ணணும். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன என்பது. அதற்கு முன்பதாக முத்திரை குறித்த ரகசியங்களையும் நாமத்தை குறித்த ரகசியங்களையும், இது 2வது செய்தி. ஆகையினால 2வது செய்தி இன்னொரு வாரம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தீர்க்கதரிசி எழுதின சொல்ல புத்தகத்தை இன்னும் நிறைய வாசிக்கவே இல்லை. எல்லாரும் ஐக்கியத்தின் அடிப்படை படிச்சிட்டீங்களா? அது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த புக்கு அந்த புக்கு எப்போ உள்ள செய்தி? என்ன இல்ல, ஐக்கியத்தின் அடிப்படைங்கிற புத்தகத்தை படிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு, அஸ்திபாரம். அதுவும் இது ஒன்னா? அதுவும் இது ஒன்னா? ஒரே செய்தி தான். ஆனா நீங்க யாரும் சொல்லல என்கிட்ட, என்ன அந்த செய்தி தான் இதுன்னு சொல்லல. அப்ப சரியா படிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அது வேற செய்தி இது வேற செய்தி நினைச்சு படிச்சுட்டு இருந்தீங்க. இதெல்லாம் ஒரே டேட்ல பிரசங்கம் பண்ணதான். இது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறாரு, அது நார்வேல்காரர் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறாரு, இது சென்னை சர்ச்சட் சென்னையில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஆனா ஒரே செய்தி, 2 பேரும் டிரான்ஸ்லேஷன் தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும்போது செய்தி ஒண்ணுதான். ஆனாலும் அந்த செய்தியை 2 பேர் போட வைத்தது யாருடைய சித்தம்? தேவனுடைய. அப்ப ஒரே செய்திய 2 பேர் போட வச்சிருக்கிறாங்க. அது தேவனுடைய திட்டம். அப்ப அந்த செய்தியோட முக்கியத்துவம் எவ்வளவு இதுன்னு புரிஞ்சுங்க. ஐக்கியத்தின் அஸ்திபாரம், ஐக்கியத்தின் அடிப்படை. அவங்க அடிப்படைங்கிறத அவங்க அஸ்திபாரம்னு டிரான்ஸ்லேட், பேஸ்மெண்ட்.
அப்ப பேஸ்மெண்ட் இந்த கட்டடத்தோட அஸ்திபாரம் பேஸ்மெண்ட் சொல்றோம். அந்த பேஸ்மெண்ட்ங்கிறத ஒருத்தர் அடிப்படைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் அஸ்திபாரம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, உள்ள சில வார்த்தைகளை மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா செய்தி ஒரே செய்தி தான். ஆனாலும் அந்த ஒரே செய்திய ஐக்கியத்தின் அஸ்திபாரம் படிக்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது, ஐக்கியத்தின் அடையாளம்னு படிக்கும்போது இன்னொரு புது செய்தியை படிக்கிற மாதிரியே இருக்கு. ரெண்டு கிட்டத்தட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட உங்களுக்கு வித்தியாசம் சொல்லலாம். ஏன்னா ஒரு மாச கேப்புக்குள்ளதான் ரெண்டு செய்தியும் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எப்படி வேதம் இன்னைக்கு படிச்சு நாளைக்கு படிச்சாலும் அது புதுசுதான். அதே போல செய்தியானது ரெண்டு ஒரே செய்திய ஒரு மாசத்துக்குள்ள வேற வேற தலைப்பை மட்டும் மாத்தி போட்டுக்கிறாங்க, வேற நபர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த செய்தியை படிக்கும் போது இதை படிச்சனான்னு ஞாபகம் இல்லை, இந்த செய்தியை படிக்கும் போது இதை படிச்சனான்னு ஞாபகம் இல்லை. அப்ப ரெண்டுல இருந்து நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன், ஆனா ரெண்டுலயுமே புதுசு புதுசா எழுதி வச்சிருக்கிறேன் ரெண்டுமே. ஆகையினால செய்திக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், செய்தியை நீங்க கதை புக் படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. நாங்க கொடுக்குற செய்தி தான் நம்ம மிட்டாய் கொடுக்குற மாதிரி, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி புது செய்தி வந்தோன்னு ஆள் கொண்டு வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு பீரல வச்சிருக்கிறதுக்காக இல்ல. படிக்கலைன்னா திரும்ப கொடுத்துருங்க. ஏனென்றால் ஒரு செய்தி புக்கு போடுறதுக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய் ஆகுது. குறைஞ்சது நம்ம ஒரு 3 மாசம் இருக்க 4 மாசம் இருக்க போடணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். நம்ம செய்தி போடணும், டிஸ்ட்ரிபியூட் பண்றது யார் வேணாலும் பண்ணட்டும். ஆனால் ஏனென்றால் நம்ம இதுவரைக்கும் வாங்கின செய்திக்கு கிரயத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? நீ புதுசா நீங்க ஒண்ணு காணிக்க கொடுக்க வேண்டாம், நீ கத்துறீங்க ஒண்ணு காணிக்கே கொடுக்க வேண்டாம். இது வரைக்கும் எவ்வளவு புக்கு நமக்கு வந்திருக்கு, இது வரைக்கும் தீர்க்கதரிசி புக்கு எவ்வளவு புக்கு வந்திருக்கு, அந்த புக்குக்கு உண்டான காஸ்ட் பிரிண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு புக்குக்கு 10 ரூபா ஆகுதுன்னா அந்த 10 ரூபா நம்ம கர்த்தர் கொடுத்தாதானே நம்ம அடுத்து தேவன் கொடுப்பார் நமக்கு. ஆகையினால உணர்ந்து கொள்ளுங்கள், வர்ற ஏப்ரல் மாசத்திலிருந்து மாசம் ஒரு 5,000 ரூபாய் நம்ம சார்பாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த நாட்களில் அருமையான சகோதரர் ஜெபக்குமாருக்கு அனுப்பலாம் என்று அனுப்புகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். 3 மாசம் ஒருக்க ஒரு 5,000 ரூபாய். ஆகையினால அது எதுக்கு புதுசா புக்கு போடுறதுக்கு இல்ல, ஏற்கனவே நம்ம யாரோ காணிக்க கொடுத்து யாருடைய உழைப்பினாலே யாருடைய ரத்தம் சிந்தனாலே இந்த புத்தகங்கள் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அந்த புத்தகத்துக்கு உண்டான நாம் வாங்கின புத்தகத்துக்கு உண்டான கூலின்னு கூட சொல்லக்கூடாது, வாங்கின புத்தகத்துக்கு உண்டான செலவினங்களை செலவு செய்யப்பட்ட பணத்தை எல்லாரும் திரும்ப கொடுத்தாங்கன்னா புக்கு எல்லா புக்கும் சீக்கிரமா பிரிண்ட் ஆகி முடிஞ்சிடும். அவங்கவுங்க வாங்குற புக்கு உண்டான 10 ரூபா அவங்க ஒவ்வொரு புக்கு உண்டான காசு கொடுத்து பிரண்ணாம் டேபர்னாக்கள்ல இலவசமா கொடுக்கல. அது தெரிஞ்சீங்க, பிரண்ணாம் சபைகள்லயே பிரண்ணாம் டேபர்னாக்கள்ல அந்த இங்கிலீஷ் இதே செய்தியானது இங்கிலீஷ்ல யாருக்கும் இலவசமா கொடுக்கல. தீர்க்கதரிசி இலவசமா கொடுக்க சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுங்க. தீர்க்கதரிசி இலவசமாக சொல்லவில்லை. அங்கே அவர்கள் பிரிண்ட் ஆகி உண்டான காசு அந்த பிரண்ணாம் டேபர்னாக்கள் அவங்க பொறுப்பெடுத்து அவங்களே பிரிண்ட் பண்ணி காஸ்ட் ரேட் எவ்வளவுனா $1 அந்த காலத்துல வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப சொசைட்டின்னு ஃபார்ம் பண்ணி குட் நியூஸ் சொசைட்டி பிரண்ணாம் சொசைட்டின்னு ஃபார்ம் பண்ணி அதுல நிறைய பேர் சபைக்கு போகாதவர்கள், தசமபாகங்களாம் எங்க கொடுக்க வேண்டும் என்று தெரியாதவர்கள், சத்தியம் எங்கும் கிடைக்காதவர்கள், காணிக்கை எந்த இடத்துல கொடுக்கறது அப்படின்னு காணிக்கை கொடுக்கறதுக்கு இடம் தெரியாதபடி எங்க சத்தியம் இருக்கு, சத்தியம் இருக்கிறது தானே காணிக்கை கொடுக்க முடியும், கள்ளோபதேசம் இருக்கிறதுல காணிக்கை கொடுக்க முடியாது. ஆகையினாலே வேற ஏண்டா வம்புன்னு அநேகர் தசமபாகங்களை தங்களுடைய காணிக்கைகளை சொசைட்டிக்கும் புக்கு பிரிண்ட் பண்றதுக்கு செலவுறதுனால நமக்கு புக்கு வருது. அந்த காசை வச்சு செலவு பண்றதுனால அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய சகோதரர் தன்னை தியாகம் பண்ணி அவர் முழு நேரம் ஊழியமாக அவர் தொழிலே தான். அவர் காலேஜ் ப்ரொஃபசர், நாகர்கோவிலில் இருக்கிற சகோதரர் ஜெபக்குமார் காலேஜ் ப்ரொஃபசர். அவருக்கு எந்த சபைக்கு போறதுன்னு அங்க நாகர்கோவில உறுப்பினர் சபையே இல்லை, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு போறாரா என்னமோ அதுவும் தெரியல. ஆனாலும் அவர் முழு நேரத்தை செய்திக்கென்று பயன்படுத்துகிறார். சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே கம்ப்யூட்டர்ல டிரான்ஸ்லேட் பண்றது உட்கார்ந்துறாரு. ஒவ்வொரு புக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி நெட்ல ஏற்றி வச்சிருக்கிறாரு. அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பிரைவேட் காலேஜில் தான் சம்பளத்தில் தான் இருக்கிறாரு, அவருக்கு காசு கிடையாது. ஆனால் அவர் தன்னால் முடிந்த அளவு செலவிட்டு புத்தகத்தை பிரிண்ட் பண்றதுக்கு அவரும் செலவு பண்றார்.
ஆனால் இவ்வளவு சபைகள் இருந்து இவ்வளவு கடைசி கால சபைகள் இருந்து ஒரு புக்கு பிரிண்ட் பண்றதுக்கு எந்த சபைகளும் முன் வரவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, தனிப்பட்ட நபர்களுடைய காணிக்கையில தான் புக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு உலகம் பூரா. இங்கே மாத்திரமல்ல, ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா எல்லா மொழிகள்லையும் அது பிரிண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யாரு காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கர்த்தருடைய ஊழியம் தடைப்படாது. நான் காசு கொடுக்காம நிறுத்ததுனால கர்த்தர் ஊழியம் தடைப்படாது. அது அந்தந்த காரியத்தை ஏற்ற வேளையில் கர்த்தர் கட்டாயமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த செய்தியானது ஒரே செய்தி 2 முறை வந்திருக்குன்னா திரும்ப படிடான்னு அர்த்தம். அது உண்மையான அர்த்தம் என்ன? நீ ஒரு தடவை படிச்சா போதாது, இது திரும்ப படி. ஸ்கூல்ல பிள்ளைங்களை பாடப்புத்தகத்தை திரும்ப படிக்க சொல்லுவாங்க, திரும்ப எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்க, திரும்ப இம்போசிஷன் போடுவாங்க. எதுக்குன்னா நீ நல்லா அதை தெரிஞ்சுக்கணும்னு. ஆகையினால இந்த செய்தி நீங்க உண்மையா நீங்க படிச்சிருப்பீங்கன்னா நீங்களே சொல்லிருக்கணும், என்னையா கொடுத்த செய்தியை திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். யாரும் அதை பார்க்க கூட இல்லை, அப்படிதானே? பாத்தீங்களா? ஒரே செய்தி தானே. அப்ப ஒரே செய்தி தான் சொல்லிட்டு இன்னொரு 2வது செய்தியை படிக்காம தூர போட்டீங்களா? ஒரே செய்தி தான் சொல்லிட்டு 2வது படிக்காம அந்த மாதிரி இது வந்துடும். வந்த செய்தி தானே, என்ன ஒரு அசால்ட்டு. அது அதே மாதிரிதான் பைபிள்லையும் படிச்ச பைபிள் தானே. திரும்ப திரும்ப ஆதியாகமும் யாத்திராகமும் படிச்சுட்டு என்ன பண்றது? நான் ஏற்கனவே 2-3 தடவை பைபிளை படிச்சுட்டேன் போதும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் பிசாசு ஆலோசனை சொல்லுகிறான். உங்கள் சிந்தையை பிசாசு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ படிச்சு கிழிச்சது போதும். அப்ப இது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய நித்திய ஆகாரம். காலை டிஃபன் கிடையாது, மதிய ஆகாரம் கிடையாது, இரவு டிஃபன் கிடையாது. இது நித்திய ஆகாரம். எந்த நேரத்திலும் சாப்பிடக்கூடிய ஆவிக்குரிய ஆகாரம். நேரங்காலம் கிடையாது, காலமும் முடிவே கிடையாது. இது வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஒளிந்து போகாத ஆகாரத்தை, ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் புசித்தாதான் நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். ஆகையினால இந்த ஆசாரியன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த இஸ்ரவேல் பாளையத்தில் அனைத்து ஜனங்களுக்குள்ளுமே இவன் தான் நித்திய ஜீவனுக்கு உண்டான ஆகாரத்தை புசிப்பதற்காக உள்ளே பிரவேசிக்கிறான். அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான ஆகாரம் உள்திரைக்குள்ளே அக்னி ஸ்தம்பத்தின் கீழே வார்த்தையா இருக்கிறது. வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவன். ஆனால் எந்த வார்த்தை? மறைவாக வைக்கப்பட்ட வார்த்தை. உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்து மூடி, தங்க பேழைக்குள் வைத்து மூடி, அங்கே அக்னி ஸ்தம்பம் நின்று அங்கே முத்திரையிடப்பட்ட வார்த்தை. அது பரிசுத்த ஆவி. இந்த பெட்டி பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. யாரும் போய் திறக்க முடியாது. எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள அங்க வாசல்ல சுடர்லி பட்டயம் காவலாக வைக்கப்பட்டிருந்தது. ஏன்? யாரும் உள்ள போய் ஜீவ விருட்சத்தின் கனிய புசித்து விடக்கூடாது. நித்திய ஜீவனை அபாத்திரமானவர்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாது. பிசாசு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக் கூடாது. பிசாசின் பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக் கூடாது. ஆனால் நீங்களும் மனவாட்டியும் பிள்ளைகளும் உண்மையான பிள்ளைகள் கட்டாயம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கு, தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சு பிரியாணி எடுத்து, ஆனா எல்லாரும் சாப்பிடக்கூடாது. என்ன சொல்லணும்? எல்லாரும் சாப்பிடக்கூடாது. யாருக்கு பாத்திரம் வாங்கலோ அவங்க மாத்திரம் சாப்பிடணும். அப்படின்னா விட்டு வைப்பீங்களா நீங்க? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய தேக்ஸால வச்சுட்டு. ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு பெரிய தேக்ஸா நிறைய பிரியாணி செஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணும்? யாரும் கரெக்டா முன்குறிக்கப்பட்டவங்க இதுக்கு யார் பாத்திரவான்களோ அவங்க தான் வந்து சாப்பிடணும்னு சொன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார ஸ்திரியானவள் கையும் மையுமா பிடித்தப்பட்டோன்னு உங்களுக்கு பாவம் செய்யாதவர்கள் முதல்ல கல்ல தரிங்க அப்படின்னு சொன்னது போல இந்த ஆகாரத்தை பாவம் இல்லாதவர் முதல்ல சாப்பிடுங்கன்னா தைரியம் வருமா? தப்பா சாப்பிட்டீங்க அக்னி சமம் போட்டு தள்ளிடும். தப்பா சாப்பிட்டீங்கன்னா அதே கதை தான். இந்த உள்தறிக்குள்ள இது தவறான நபர் உள்ளே பிரவேசித்தா லட்சணம் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். யார்? உசியா ராஜாவா? எந்த ராஜாக்கு அது மாதிரி ஆச்சு? 2 நாளாகமும் 28-27 பாருங்க. 2 நாளாகமும் 20 எசேக்கியா ராஜாவா? இது உசியா
26வது அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 16ல இருந்து வாசிங்க. அவன் பலப்பட்ட போது, உசியா ராஜா, நான் ஒரு ராஜா, என்னை எவன்டா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண விருந்துக்குண்டான ஆகாரத்தை, அந்த மணவாட்டிக்காக உள்ளப்பட்ட அந்த ஆகாரத்தை புசிப்பதற்கு அடையாளமாக அவன் இன்னும் எங்க போனா, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாயிடுச்சு, மண்டகனாய் போச்சு. மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து இது வந்து தூபபீடம். என்ன பீடம்? தூபபீடம். இந்த தூபபீடத்து வரைக்கும் ஆசாரியர்கள் வருவார்கள். ஆனால் இந்த தூபபீடத்தை தூபத்தை போட்டு இதுக்குள்ள தூபம் காட்டுறதுக்கு பிரதான ஆசாரியர் தான் வரணும். இங்க வெளியே லேவியர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், லேவியர்கள் இருந்து ப்ரமோஷன் ஆகி ஆசாரிய ஊழியத்துக்கு வருகிறார்கள். ஆசாரிய பட்டத்துக்குள் வந்தவர்கள் இதுல இருந்து வருஷத்துக்கு இருக்க பிரதான ஆசாரியராய் சீட்டு போட்டு யாரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க தான் இந்த தூபபீடத்தில் உள்ள தூபத்தை எடுத்துக்கொண்டு உள்ள பிரவேசிக்க வேண்டும். அந்த தூபபீடத்தில் உள்ள தூபமானது, இந்த புகையானது இந்த புகையோடு சேர்ந்து ஐக்கியமாகிவிடும், அக்னி சம்பத்தோடு கூட ஐக்கியமாகும். அதை குறித்து தான் இங்க இந்த 2 செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கியத்தின் அஸ்திபாரம், ஐக்கியத்தின் அடிப்படை. இந்த 2 செய்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முத்திரையில் கொடுத்த ரகசியங்கள் ஈஸியாக புரிந்துக்கலாம். எல்லாம் சரியான நேரத்தில் சரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் யாரை கொண்டாலும் கிரியை செய்வார். கிட்டத்தட்ட 5 பேர் புக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் சென்னை வினேகாசு போடல, அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுவதற்கு மூல காரணமாக இருக்கிறவர்கள் சர்ச் சென்னை, மோசஸ் தயானந்தன், வேற ஜெபகுமார், 3 பேர் தானே இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் கார்டு ஒன்று இருந்தது. டானியல் சம்பத்துக்குமார் புதுசா ஒன்றும் போடல, அவர் வந்து கேசட்ல உள்ளதை தமிழ்ல எழுதி போடுறாங்க. நான் சொல்ற புதிய செய்தியை இங்கிலீஷ்ல இருந்து தமிழாக்கம் பண்ணி அவர் வெளியிடுகிறவர்கள் 3 பேர் தான் இருக்காங்க. அது எல்லாம் ஓய்ந்து போய் விட்டார்கள். அழுத்து போய் பணம் செலவு பண்ண முடியாமல் ஒரு பக்கம் ஓய்ந்து போயிட்டார்கள். இன்னொரு பக்கம் வடநாடுகள்ல ஹிந்தி புக்கு, தெலுங்கு புக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அப்படி போயிட்டாங்க. அப்ப சர்ச் சென்னையில தான் ஏதோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம ஜெபகுமார் ஏதோ போட்டுட்டு இருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் கார்டு அந்த ப்ளூ கலர் புக் வருமே, அமெரிக்கால இருந்து பிரிண்ட் ஆகி வர்றது, அதுவும் வருஷத்துக்கு ஒரு புக்கு தான் வருது. இப்ப அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. எல்லாம் ஆடியோல இறங்கிட்டாங்க, எல்லாம் வீடியோல இறங்கிட்டாங்க, இன்னும் செய்தியை பூரா. ஆனால் புத்தக வடிவில் வர்றதான் சரியான உங்களுக்கு வெளிப்பாடை கொண்டு வர முடியும். கேட்கறது அவ்வளவு கேசட்ல கேட்கறது, தீர்க்கதரிசியுடைய செய்தியை கேட்டு அதிக குறிப்புகள் உங்களால் எழுத முடியாது. ஆனா புத்தகத்தை பார்த்து அதிக குறிப்புகள் எழுந்து, புத்தகம் தான் நமக்கு முக்கியமானது. ஆகையினால அதுவும் பிரிண்ட் பண்றது வார்த்தை கிடைக்காத பஞ்சம் என்று சொன்னால் ஒரு புத்தகம் கிடைக்காத பஞ்சமும் ஆகப்போகுது. சுத்தமா தடை செய்யப்பட போகிறதுல ஆர்எஸ்எஸ் காரங்க இவங்களும் தெரியாது, இந்த ஊழியமே என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இங்க சபை நடத்துறது, கடைசி கால செய்தி சபைனா அவனுக்கு என்ன அவனுக்கு கிறிஸ்தவங்கள்னா ரோமன் கேத்தலிக் சிஎஸ்ஐ பெரிய ஒரு சர்ச்சா தான் அவன் பாக்குறான். அதுதான் அவங்க கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நம்மளால அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆகினால் நமக்கு உபத்திரமும் கிடையாது, உபத்திரம் அவங்களுக்கு தான். அப்ப யாரு ஸ்தாபனமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரவம், நமக்கு உபத்திரமே கிடையாது. ஸ்தாபனமும் கிடையாது, போர்டும் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இங்க அவன் வந்து பார்த்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அந்தி கிறிஸ்துக்காரன் இங்க வந்து பார்த்தாலும் இங்க என்ன இருக்கு, நாங்க விளம்பரம் பண்றது கிடையாது, பக்கத்துக்காரன் நம்ம கூப்பிட்டது கிடையாது, இந்த பக்கத்துக்காரனுக்கு வான்னு சொல்லி சொன்னது கிடையாது. இந்த ஏரியால சுத்தி யார்ட்டையா கேட்டு பாருங்க, எங்க நம்ம மதமாற்றம் பண்ணவில்லை, யாரையும் கூப்பிடல. இது கர்த்தர் பிணம் எங்கேயோ அங்கே கழுகள் வந்து கூடும். அப்ப இது பரிசுத்த ஆவியானவரால் கூட போற கூட்டம், அதை யாரும் தடை செய்ய முடியாது. மனிதனால் ஆளை கூட்டினேன்னா இங்க கூட்டத்தை கூட்டு வேணால் நிறைய செய்யலாம். இந்த புதன்கிழமை கூட்டத்துக்கு சொன்னார், வர்றவங்களுக்கு ஒரு 50 ரூபா, நேற்று மெட்ராஸ் கூட சொன்னார், வர்றவங்களுக்கு ஒரு 50 ரூபா பஸ் காசு, சாப்பாடு பிரியாணி போட்டீங்கன்னா கும்பல் கூடிரும். புதன்கிழமை மீட்டிங்கு கூட்டம் கூடிரும்.
ஏன்னா எல்லாருமே வெட்டி பேல தான் வீட்டில் இருக்கிறாங்க. எல்லா ஊழியக்காரனும் விஓ வெட்டி ஆபீசர். ஆகையினால அவங்களுக்கு கையில் 50 ரூபா பிரியாணி கொடுத்தா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பொன்பிரிட்டன் ஒரு ஊழியக்காரர் அவர் அநேக கூட்டங்களுக்கு ஆட்களை கொண்டு போய் சேர்ப்பார். அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அவருக்கு ஒரு 500 ரூபா காணிக்க, வர்றவங்களுக்கு 50 ரூபா தரேன், ஆளை கூட்டுவான்னு சொல்லி இந்த ஹால் நிறைஞ்சிடும். அந்த அப்படி வருகிறவர்களும் நித்திய ஜீவனுக்குள் வரவில்லை. எதுக்கு வர்றாங்க? 5 அப்பங்களை 5000 பேர் சாப்பிட்டார்கள், 7 அப்பங்களை 4000 பேர் சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்களா? 10 குஷ்டரோகி வந்தா குணமான ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இயேசு செலவு பண்ணல. இயேசு 5000 பேருக்கு சாப்பாடு போறேன்னு சொன்னாரு. 5 அப்பங்கள் 5000 பேருக்கு நான் பிட்டு தரேன் வாங்கன்னு கூப்பிடவும் இல்ல. நான் 2வது சாப்பாடு அவர் சிறு பையன் ஒருத்தன் இருந்து அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தார், அவ்வளவுதான். அது எல்லாரும் சாப்பிடத்தக்கதாக எல்லாருக்கும் மீதியான கூட 12 கூட நிரம்பத்தக்கதாக வந்தது. அதுவும் என்னாச்சு, செய்தியை 3 நாள் கேட்டுட்டு அப்புறம் தான் அவருக்கு கொடுத்தாரு. பசியா இருப்பாங்க 3 நாள் பாஸ்டிங்ல இருந்து செய்தி கேட்டுக்கிறாங்க. இங்க நமக்கு அப்படி கிடையாது. 1 மணி நேரம் ஆனவுடனே டீ பிஸ்கட் தேவைப்படுது. நம்ம உடம்பு அப்படி இருக்கு. 1 மணி நேரம் ஆனவுடனே டீ பிஸ்கெட்ல எல்லாரும் மூஞ்சி வாடி போயிருது. உடனே டீ பிஸ்கெட் போட்டு கொடுத்தா அப்ப இன்னொரு கொஞ்சம் தெம்பு வருது. அப்புறம் மீதி இன்னொரு 2 மணி நேரம். அப்புறம் 2 மணி ஆக 1:30 மணி தாண்டினோன்னா மூஞ்சி வாடி போயிருது, பசி ஆயிடுது. அதுவும் இப்ப நிறைய பேர் சுகர் பேஷண்டா இருக்கிறதுனால தாங்க முடியல. நம்ம அவர்ல ஒன்னும் சொல்ல முடியல, வேற வழி இல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 25 லட்சம் பேர் மலைப்பிரசங்கத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சுகர் பேஷண்டா? யாருமே சுகர் பேஷண்ட் இல்ல. அங்க யாருக்கும் எங்கேயும் போய் கடையில போய் எதுவும் வாங்குறதுக்கு வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இது வனாந்தரமா இருக்கிறதே, பசியா இருப்பார்களே, இவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அவங்க சீசர் என்ன பார்த்தாங்க, நம்மகிட்ட எவ்வளவு வெள்ளி காசு இருக்கு, இவர் பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு. ஏன்னா எங்க வீட்டுல பிரச்சனை வரும், நீங்க சாப்பாடு கொடுன்னு சொன்னீங்க, காய்கறி வாங்கல, அது வாங்கல, இது வாங்கலன்னு சொல்லுவாப்புல. ஏன்னா அப்ப எல்லாம் போய் வாங்கினாதான், ஆயத்தமா இருந்தாதான் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய ஆகாரமானது ஏன்னா அவங்க எல்லாருமே சாப்பிடத்தக்கதாக இருந்தது. அதுபோல்தான் இது ஒரு ஆவிக்குரிய ஆகாரம், கல்யாண விருந்து. ஆக இந்த கல்யாண விருந்து இயேசு கிறிஸ்து அவரே தயார் பண்றது. கரையில உட்காந்து கறி நெருப்பு போட்டு மீன் சுட்டு வச்சிருக்கிறார். ஆகையினால அந்த மீன் என்பது விசுவாசிக்கு அடையாளமா இருக்குது. விசுவாசிய வார்த்தையாகிய மீனாக மாறினது, தேவனுடைய கரத்தில் உள்ள மீன். அப்ப தேவன் வார்த்தையா இருக்கிறார். அப்ப நீங்கள் என்னவா இருக்கணும்? வார்த்தையா இருக்கணும். ஆகையினால வார்த்தை இருக்கிற இடத்துல அக்னி ஸ்தம்பம் இருக்கும். ஆகையினால ஐக்கியம் எங்கே என்று சொன்னால் இந்த ஐக்கியத்தின் அஸ்திபாரம் புத்தகத்திலையும் ஐக்கியத்தின் அடையாளம் என்ற புத்தகத்திலையும் ஐக்கியம் எந்த இடத்துல இருக்கிறது? இங்க இருக்கிறது. இது சபை கூடுவதில் இந்த ஐக்கியம் அல்ல, ஒவ்வொரு சபை கூடுவதில் அந்த ஐக்கியம் அல்ல. ஐக்கியமானது இந்த உள்துறைக்குள் தான் இருக்கிறது. இங்க உள்ள போனாதான் உங்களுக்கு ஐக்கியம். ஆகையினால இந்த ஐக்கியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆரோனுக்கு ஒரு விசேஷித்த உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசேஷித்த நடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசேஷித்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு என்னது? அவன் எல்லாரும் மாதிரியும் நடக்க முடியாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து பார்த்தா கஷ்டமா. அந்த அவன் நடக்கிறது ட்ரெஸ் இருக்கு அவருக்கு. முதல்ல உள்ளாடை வெள்ளை கலர், அதுக்கு மேலாடை, அதுக்கப்புறம் சணல் நூல் ஏபோத்து. இது பேர் என்னது? வெள்ளை கலர் உள்ளாடை, ப்ளூ கலர் மேலாடை. இது சணல் நூல் ஏபோத்து. அந்த ஏபோத்துல ஒரு கச்சை, இந்த உள்ளாடைக்கு ஒரு கச்சை உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த உள்ளாடை உள்ளாடைக்கு ஒரு கச்சை இருக்கு. அப்ப ஏபோத்துக்கு மேல ஒரு கச்சை இருக்கு. இதுக்கு மேல இந்த கற்களை அவன் சுமக்க வேண்டும். அப்ப அவன் எத்தனை ட்ரெஸ் போட்டிருக்கான்? 1 2 3. இந்த ஜாக்கெட் ஒன்று சேர்த்தா 4 ட்ரெஸ். இங்க எபினேசர் அது மாதிரி என்ன மேல மேல ட்ரெஸ்ஸா போட்டு வாங்க குளிக்காம அப்படி போறது இல்லை. எல்லாமே அவன் குளிச்சு ஆயத்தத்தோடு போக வேண்டும். இது தலப்பா இந்த ஆயத்தத்தோடு போக வேண்டும். இவன் இது ட்ரெஸ்ல இந்த மாதுளம்பழங்கள் சைஸுக்கு செஞ்சு வச்சிருக்கணும். மணிகள் தொங்கப்பட வேண்டும். அவன் நடக்கிறது அந்த நடை சாதாரண நடை அல்ல. நாம் நடப்பது போல் நடக்க முடியாது. அது ஒரு வித்தியாசமான நடை. இந்த சிஎஸ்சி சபைகளை போய் பார்த்திருப்பீங்கன்னா அந்த ஒரு சிலுவையை தூக்கி வெளியிருந்து கொண்டாடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க யாரும் சிஎஸ்சி சபைகளை பார்த்ததில்லை. அந்த உடனே புல்பிட்ல முன்னாடி இந்த சிலுவை கடைசியில ஃபிட் பண்ணுவாங்க.
சிஎஸ்சி சபையில போய் பாத்தீங்கன்னா அந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஒரு சிலுவையை தூக்கிட்டு வருவாங்க. பாத்துறீங்களா? ஆட்சி சபையில உண்டா? சிலை உண்டு. அந்த ஆராதனை முத ஆராதனை போது சிலுவையை தூக்கிட்டு போய் என்ட்ரன்ஸ் வந்து வெளியே இருந்து அந்த ஆசாரியின் வேடத்தை தரித்து கொண்டு அந்த அந்த சிலுவை எந்த சூரிய வச்சிருக்கோம். அந்த சிலுவை தூக்கிட்டு அவன் எப்படி நடப்பான்? எல்லாம் நடக்கும் மாதிரி நடப்பா. அது மியூசிக் ஒன்று போட்டு ஆர்கன் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சிலுவை தூக்கிட்டு நடக்கிறது வந்து அது உண்மையிலேயே இந்த ஆசாரியின் நடக்கிற நடையை குறிக்கிறது. ஆசாரியன் நடக்கும் போது அவன் வெளியிருந்து உள்ள பிரவேசிக்கும் போது இந்த ஆசாரியன் அவனுக்கு சுற்றி இந்த சாலமோன் ஆலயத்தை பத்தி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆசாரியனுக்கு வெளியே ரூம் கொடுக்கப்பட்டிருக்கும். சாலமோன் ஆலயத்துல ஆசாரியனுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் வெளியிருந்து உள்ள நுழையும் பொழுது இந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டுதான் உள்ள நுழையணும். இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ள நுழைய வேண்டும். உள்ள நுழையும் போது அவன் மணிசத்தம் கேட்டுட்டு பாளையத்தை சுற்றி உள்ளவர்களுக்கு மணிசத்தம் கேட்கும். ஆகையினால ஹிந்து கோயில்ல என்ன பண்றாங்க? உள்ள மணி அடிச்சா மணி இங்க உள்ள ஒரு மணி அடிச்சாங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருக்கு. பூஜை அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுக்கு அடையாளமாக ஒரு மணி அடிப்பாரு. இங்கே ஆசாரியன் உள்ள போயிட்டு இருந்தானா அவன் வஸ்திரத்திலிருந்து இவன் அடிக்கிறது இல்ல, இவன் நடக்கிறதுலயே அந்த வஸ்திரத்திலிருந்து மணி சத்தம் கேட்கிற வேலையிலே அங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த செய்தியில சொல்றாரு ஐக்கியத்தின் அஸ்திபாரத்துல அவனுடைய நடையானது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தர் பரிசுத்தர் என்று அந்த மணி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த மணி சத்தம் என்ன சொல்லுகிறது? ஜீவனுள்ள தேவனுடைய ஐக்கியத்திற்குள்ளாக இவன் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று மணி சத்தம். அவன் நடந்து போகிற மணி சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னா அவன் நடக்க மணி சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னா அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த மணி சொல்லுதான். எங்க போது அவன் வெளியிருந்து உள்ள பிரவேசிக்கும் போது, வெளியிருந்து உள்ள போகும் பொழுது அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே போகுது. அவன் உள்ளே பிரவேசித்தவுடன் மணி சத்தம் நின்றுச்சுன்னா அவன் போட்ட செத்துருவான். அதுதான் இங்க உசியா ராஜா சொல்லப்பட்டிருக்க. வாசிங்க தொடர்ந்து. ஆசாரியனாகிய அசரியாவும் அவன் ஆசாரியன இந்த பிரதான ஆசாரியர் போறதுக்கு பதிலா ராஜா வேகமா உள்ள போறான். ராஜா என்ன பண்றான்? நாராயணன் நடத்துறான் இன்னைக்கு. அப்ப உள்ள போகிற வேலையிலே ஆசாரியன் அவன் பின்னாடியே போறாங்க. என்னடா வில்லங்க நடக்க போகுது, ஏதோ தப்பு பண்ண போறான்ட்டு. அப்ப 80 பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்து ராஜாவே நீ போக கூடாது, நீ ராஜாவா இருக்கலாம், நீ தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா இங்க உள்ள பிரவேசிக்கிறது பிரதான ஆசாரியர் தான் போகணும். லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரிய பட்டத்தை பெற்ற அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் மாத்திரமே உள்ள பிரவேசிக்க முடியும், நீ போகாதிரும் என்று கிட்டத்தட்ட 80 ஆசாரியர்கள் அவனை தடுத்தார்கள். கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, இட் இஸ் நாட் ஃபார் யூ, இது உமக்கு அடுத்ததல்ல, இது நீ செய்யற காரியம் கிடையாது. ராஜாவாவே இருக்கலாம், நீ தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனால் ஆசாரிய ஊழியம் என்பது உனக்குரியதல்ல, நீ இது உனக்கு அடுத்ததல்ல. வாசிங்க. தூபம் காட்டக்கூடியது ஆரோனின் குமாரனாகிய ஆரோனும் அவனுடைய குமாரனுமாகிய ஆசாரியர்களுக்கு இது அடுக்கும், அவன் தான் செய்ய முடியும். நீ பரிசுத்த அவன் இங்க வந்துட்டான். எங்க வந்துட்டான்? இது மகா பரிசுத்த ஸ்தலம். இது இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் இங்க உள்ள போறதுக்கு தூப பீடத்தை எடுத்துட்டு இது வந்து உள்ள போக முயற்சி பண்றான். அப்ப நீ முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துக்கு முதல்ல வெளியேறு, நீ இங்க வரக்கூடாது. வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், நீர் மீறுதல் செய்தீர், உள்ள வந்து
அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஒரு கல்யாண வீட்டுக்கு முதல்ல பட்ஜெட் போடுறாங்க. யார் யாருக்கு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கலாம், யார் யாருக்கு பத்திரிக்கை வைக்கலாம், எத்தனை பேரை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போடுவாங்களா இல்லையா? 200 பேரை கூப்பிடுமா, 300 பேரை கூப்பிடுவோமா, 500 பேரை கூப்பிடுமா, 1000 பேரை கூப்பிடுமா, அதுக்கு தகுந்த பத்திரிக்கை அடிக்கணும். அப்ப எத்தனை பேரை கூப்பிடணுங்கிறதா முன்குறித்தல். எத்தனை பேர் கல்யாணத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு சிந்தியில நினைக்கிறோமே, அது முன்குறித்தல். ஆனால் எத்தனை பேரை கூப்பிடணும்னு நினைச்சாலும், எத்தனை 500 பத்திரிக்கை அடிச்சீங்கனாலும் கொடுக்கறது 400 பேருக்கு கொடுக்க முடியும், டைம் இருக்காது. நம்ம நினைச்சிருக்க ஒண்ணு முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைக்கப்பட்ட அநேகரா இருந்தாலும் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். பத்திரிக்கை கொடுத்தவங்களாம் கல்யாணத்துக்கு வந்துட முடியாது. பாதி பேர் சாக்கு போக்கு சொல்லுவான். அதான் கல்யாண விருந்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஓமையில. அப்போ ஒரு ஒன்று பெண்ணை விவாகம் பண்ணி 5 ஏர்மாடு கொண்டு நான் வயலை வாங்கினேன், அகத்தியமா போய் பார்க்கணும் அப்படின்னு சில காரியங்களாம் சொல்லும் பொழுது, அதே போல அழைக்கப்பட்டவர் இப்ப கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது என்ன சொல்லுவான், அதே டேட்ல எங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் இருக்குங்க என்ன சொல்லுவான். அதே டேட்ல இப்ப சாக்கு என்ன சொல்லுவான், நீங்க ஒரு கல்யாண பத்திரிகை கொண்டு ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு டேட்ல ஐயோ மீட்டிங் இருக்கு, வேற ஒரு இது இருக்கு, சாரி வர முடியாது, எனக்கு பதிலா என் மனைவி அனுப்புறேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் இல்ல எனக்கு பதிலா என் தம்பி அனுப்புறேன் ஏதோ ஒண்ணு வரும்போது, அப்ப அது 2வது அனுப்புறேன்னு சொல்றது தெரிந்து கொள்ளப்படுதலுக்குரிய காரியமா இருக்கிறது. அந்த அழைக்கப்பட்டவர்களே யார் கல்யாண விருந்து புசிக்கிற வரைக்கும் வரணும். அப்ப அதுதான் இந்த கடைசி கால செய்தி. இந்த கடைசி கால செய்தி என்பது ஆவிக்குரிய விருந்தை நீங்கள் புசிக்க வேண்டும். அது ஆசாரியனுக்கு மாற்றம் உள்ளது என்பது அன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கற்களை அவன் சுமந்தவனாக இவன் உள்ள போனான்னா இந்த 12 கோத்திரத்தாரும் உள்ள போனது மாதிரி இவன் உள்ள போனான்னா 12 ஆகையினாதான் 12 கற்கள் அந்த அவன் சணல் நூல் ஏபோத்தில வைத்து அங்கே தைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன தகசு தொல்ல இந்த 12 கல்லை வச்சு தச்சிருப்பாங்க. அப்ப இந்த கல்லான அவன் மார்பிலே சுமந்திருக்கவனா இருக்க வேண்டும். அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், இப்ப நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்மை சுமந்து கொண்டு அந்த தேவாலய திரைச்சீலைக்குள் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள பிரவேசித்தார். அவர் உள்ள இவர் பிரவேசித்தார்னா இந்த பிரதான ஆசாரியர் உள்ள போனான்னா ஜனங்கள் எல்லாம் போனது மாதிரி, ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் உள்ள போகணும் முறைப்படி. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அது அடையாளமாய் வைத்தபடியினால், அது அடையாளம் நல்லா புரியும், அது அடையாளமாய் வைத்தபடினால் ஜனங்கள் சார்பாக ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் நடக்குது, யூனியன் ஸ்ட்ரைக் நடக்குது. அப்ப முதலாளி கூப்பிட்டு பேசுற யார் போவா, யூனியன் தலைவர், யூனியன் ஒரு ஆள் உள்ள வாங்கம்பா, டீம் லீடர். அப்ப அந்த டீம் லீடர் அந்த மொத்த ஸ்ட்ரைக் யார் பண்றாங்களோ அத்தனை பேர் சார்பாக ஒருத்தர் உள்ள போகிறார். ஒருத்தர் உள்ள போய் அத்தனை பேர் சார்பாக வக்காலத்து வாங்கக்கூடிய எங்களுக்கு போனஸ் வேணும், அது வேணும், போனஸ் பத்தாது, சம்பளம் கூட்டி ஏதோ ஒன்று பேசுறதுக்கு எல்லாரும் போய் பேச முடியாது. ஒரு ஃபேக்டரியில் 1000 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அந்த ஃபேக்டரியில யூனியன் தலைவர் ஒருத்தர் போய் முதலாளிட்ட பேசி உங்களை 1000 பேருடைய கோரிக்கைகளை அங்கே வைப்பார்கள். அதே போல முழு பாளையத்துள்ள அனைத்து இஸ்ரவேலர்களை இவர் நெஞ்சிலே சுமந்து கொண்டு இவருடைய பாவங்களை நீக்கும்படியாகவும் தன்னுடைய பாவத்தை நீக்கும்படியாகவும் இவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்ப இவன் உள்ள பிரவேசிக்கிறது எதுக்கு? ஜனங்கள் சார்பாக பிரவேசிக்கணும். இந்த வேலையை இது இயேசு கிறிஸ்து செய்கிறார். இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய வேலைக்கு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு இது அடையாளமா இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய இதயத்தில் சுமந்து இந்த ஆசாரியன் போகிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை சுமந்து கொண்டு மனவாட்டியும் மனவாளுடைய பாவங்களுக்காக, மனவாட்டியும் மன பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ள பிரவேசித்து விட்டார். அன்றைக்கு ஆசாரியன் பிரவேசித்த இடத்துல இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே பிரவேசித்து விட்டார். இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம. மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அந்த 1,44,000 பேர் வரக்கூடியவர்கள். ஆனால் உண்மையிலே நாமெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்.
அப்ப நாம் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு பதிலாக நம் சார்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய மனவாட்டியாகிய நம்மை தம்முடைய இதயத்தில் சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்திலே ஏற்றுக்கொண்டு, இந்த ஆசாரியின் தான் ரத்தத்தை எடுத்து போக முடியாது, இவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து கையில் எடுத்து போறான். ஐயா இவனே பாவி, இவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகவும் அந்த ஆட்டுக்குட்டி தேவைப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவி அல்ல, பாவத்தை மன்னிக்க கூடியவர், பரிசுத்த ரத்தம். ஆகையால் அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களுக்காக உள்ள போகிறது. இந்த ஆசாரியன் மற்றவருடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய பாவத்துக்கும் போனா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்துக்காக உள்ள பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நித்திய பிதாவா இருக்கிறார். அவர் நித்திய பிதாவா இருந்தாலும் அவர் குமாரனாக வர வேண்டியது அவசியமா இருந்தது. நித்திய குமாரத்துவம் கிடையாது. 33 வருஷம் கழிச்சு தேவனுக்கு குமாரன்னு சொல்ல முடியாது. அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல 33 வருஷம் அவர் கல்வாரி சிலுவைக்கு போற வரைக்கும் தான் அவர் குமாரன். அவர் குமாரனாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சேர்த்து உள்ள பிரவேசிக்கிற போது முத்திரையை உடைக்க ஜெயம் கொள்ளுகிறார். நம்ம காரியம் முத்திரையை கொடுத்த காரியமா இருந்தாலும் முத்திரையை யார் உடைக்க முடியும்? ஏன் இயேசு கிறிஸ்து உடைக்க முடியும்? ஏன் அவர் வெளியே இருந்தே உடைக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்காமையே பாவத்தை மன்னிக்க முடியுமா? முடியாதா? மன்னிச்சாரா இல்லையா? திமிரவாதக்காரனை பார்த்து போ, உன் பாவங்கள் உனக்கு. ஒவ்வொரு முறை அவர் தெய்வீக சுகத்தை கொடுக்கும் போது என்ன சொல்லி சொன்னார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத. அப்ப வியாதி எதனால வருது? பாவத்தினால வருது. நல்லா புரிஞ்சு, உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி, காய்ச்சல், எந்த வியாதியா இருந்தாலும், சுகரு, பிரஷரு, எதுவா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும் சரி, எல்லாமே எதனால வருது? பாவத்து நிமித்தம் வருகிறது. இந்த பாவத்தை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அவரிடத்திலே மன்னிப்பு கோரிவிட்டோமானால் வியாதி தன்னை போல போயிடும். பாவத்தை ஆகினாலே 2 காரியம் இருக்கு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, போய் இனி பாவம் செய்யாது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இதுவரைக்கும் செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் போய் செஞ்சிடாத. அதுதான் தேவன் ஒவ்வொரு முறை குணமாக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எழுந்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்ப பாவ மன்னிப்பு முடிந்த பிற்பாடுதான் நாம் பரிசுத்த ஆவி பெற முடியும். இனி பாவம் செய்யாத. அப்ப இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்னாடி, ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடி பாவத்தை மன்னித்தார். ஆகையினாலதான் ஆயக்காரரும் அங்க உள்ள வேத பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்டாங்க. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு பாவத்தை மன்னிக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தா? நீ எந்த அதிகாரத்தில் செய்கிறீ அப்படின்னு கேட்டவன்னுதான் யோவான் கொடுத்த ஞானசனம் யாருனால வந்துச்சுன்னு அவன் வாய வச்சு பிட்ட போறாரு. யோவான் கொடுத்த அதிகாரம் ஞானசனம் யாருனால வந்துச்சு? தேவனுடைய அதிகாரத்தினால வந்துச்சுன்னா அப்ப நீ ஏன் ஞானசனம் எடுக்கிறன்னு சொல்லுவாரு. அந்த மனிதனால வந்ததுன்னா மனுஷெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறது ரெடியா இருக்கான். ஏன்னா யோவான அவன் மனிதர்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவனிருந்து வார்த்தை வந்தது. ஆகையினால தெரியாதுன்னு தான். அப்ப நானும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நானும் உன்கிட்ட உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே அவன் தெரியாதுன்றான். எந்த அதிகாரத்தில் இருந்துன்னு ஏதோ ஒத்தையாரட்டேன்னு சொல்லிதான் ஆகணும். 2ல ஒரு விரலை தொட்டுன்னு சொன்னா என்ன செய்யணும்? தொட்டுதான். இல்ல எனக்கு 3வது விரலை கேட்டு சொல்ல முடியாது. அவங்க அப்படிதான். அப்படி 2ல ஒரு விரலை தொட்டுன்னு சொன்னா இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னது 3வது விரலை. நீங்க 2ல ஒண்ணு ஒத்தையா ரெட்டையா? இந்த நிறைய நம்பர் போர்டுல நம்பரா எழுதுனா ஒன்னு ஒத்தையா இருக்கணும், இல்லைன்னா ஒத்தப்படம் என்ன இருக்கணும், இல்லைன்னா ரெட்டப்படம் இருக்கணும். 2மே இல்லன்னு நான் சொல்ல யாருமே சொல்ல முடியாது. அதே போல இவரு நான் சொல்ல மாட்டேன்ட்டார். நீ சொல்ல மாட்டேன்டல்ல, தெரியும் இல்ல தெரியாம 2ல ஒண்ணு சொல்லி ஆகணும். எதை சொன்னாலும் உனக்கு என்னது அடி விழுகும். ஆகையினால நீ தேவனால் உண்டாச்சுன்னா ஆவிக்குரிய அடி, மனிதனால் உண்டாச்சுன்னா கல் எடுத்த அடி. நீ எந்த அடியே வேணாலும் வாங்கறதுக்கு நீ தயாராகணும். 2ல ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். ஆகையினாலே அது தேவனால் உண்டானது என்று அவர்கள் சொல்ல பயந்தா மறுத்து விட்டு போய்விட்டாங்க. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். அப்ப தேவன் ஒரு காரியத்தை சிலருக்கு சொல்ல மாட்டேன்னு வச்சிருக்கிறார், சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கிறார். நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லப்பட்ட அந்த பரிசேயர் சதுசேயர் எங்க கூப்பிட்டு வச்சு, வா கல்யாண விருந்து சாப்பிடு, இந்த கடைசி கால செய்தியை ஏற்றுக்கோ, பிரண்ணாம் செய்தியை ஏற்றுக்கோ, இந்த லௌகிக சபை காலத்து தூதர் 7ஆம் தூண்டி சத்தத்தின் நாட்கள் அவன் எக்கால ஊத போய் தேவ ரகசியம் நிறைவேறும், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம தப்பு, அழைக்கப்பட்டவர்களாக அல்ல. ஆகையினால ஒவ்வொரு காலத்திலையும் மிக சொற்பமானவர்கள். ஆகையினால முத்திரை, ஏனென்றால் இந்த முத்திரை கொடுத்த ரகசியங்களை அறிந்து கொள்வது எல்லாத்துக்கும் கிடையாது. போர்டில் போட்டு எழுதினாலும் இது தேர்ட்ஃபுல் 3ஆம் இழுப்பு. இது பிரசங்கக்கூடிய காரியம் அல்ல. இது பிரசங்கக்கூடிய
காரியமல்ல. ஆகையினால பிசாசானவன் அவர்களை குழப்பி விட்டபடியினால் முத்திரை உடைத்ததுனால் என்ன, அது எப்போ உடைக்கிறது, என்ன அந்த காலங்களும் எப்படி உடைக்கிறது, யார் உடைக்கிறது, முத்திரைகள்லாம் என்னன்னே தெரியாம இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி கிடையாது. அவருக்கு இந்த செய்தி கிடையாது. பாருங்க, எவ்வளவு காலம் ஆராதனை நடத்தினாலும் இங்க ஆள் கூட மாட்டேங்குது. செய்தியை கேட்டு நிறைய பேர் புதன்கிழமை வர்றாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிடுறாங்க? அந்த ஜோசப்னு குழந்தைய வச்சுட்டு வருவான்ல ஒரு பையன், ஒருத்தர் வரவுல ஜோசப், நெசவாளர் ஜோசப், ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வருவார். அவர் சொல்லுவாரு, எல்லாம் பழைய சோறு திங்க போறாங்க அப்படிம்பாரு. என்ன சாப்பிட போறான்? இங்க பிரியாணி கொடுத்தாலும் அவன் எங்க போய் சாப்பிட போறானுங்க? பழைய சோறு திங்க போறானுங்க. அப்ப பழைய சோறு திங்கிறதுக்கு பழைய சோறு நேற்றைய ஆகாரம், கெட்டு போன சோறு, புளிச்ச சோறு, அதை திங்கிறது அங்க போறாங்க. புதன்கிழமை எத்தனையோ பேர் இங்க வந்து செய்தி கேட்டாலும், நான் இப்ப ஆரம்ப காலத்து கேட்க நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க வந்து சில வாரங்கள், சில நாட்கள், சில மாதங்கள் செய்தி கேட்டு போனவங்க லிஸ்ட் எடுத்தா அது 250 பேர் வருது. 250 ஊழியக்காரங்க திருச்சி பட்டணத்துல எல்லாம் வந்து கேட்கறாங்க, பாக்குறாங்க, நல்லா இருக்கு எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆனா இந்த செய்தியில அவங்களால நிக்க முடியல. 70 பேர் போனது மாதிரி நீங்களும் போய்விட. இது கடினமான உபதேசம், இது ஜீர்ணிக்க முடியாது, இது வயிற்றுக்குள்ள போனா கசக்கக்கூடிய செய்தி. இது மருந்து, வேப்பலை அரைச்சு கொடுத்த மாதிரி. ஆனா இந்த வேப்பலை அரைச்சு கொடுத்தா உள்ள பூச்சிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடும், உள்ள கிருமிகள், பிசாசின் எல்லாம் காலி பண்ணும். ஆனா வேப்பலை சாப்பிடறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க ஆவிக்குரிய சின்ன பிள்ளைங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதவர்கள். இந்த கடினமான ஆகாரத்தை, இந்த கசப்பான ஆகாரத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு, எந்த பிள்ளைக்காவது வேப்பலை அரைச்சு கொடுத்தா பிடிக்குமா? உலகத்துல எந்த பிள்ளைய காட்டுங்க விரும்பி சாப்பிடுமா? கொண்டாங்க, எவ்வளவு வேப்பலை அரிசி உருண்டை உண்டா கொடுத்தா யாராவது சாப்பிடுவாங்களா? எந்த பிள்ளைங்க அதே அல்வா கொடுங்க, என்ன இனிப்பு கொடுங்க, எது வேணாலும் சாப்பிடும். ஆனா வேப்பலை சாப்பிட. அதே போல ஆவிக்குரிய குழந்தைகள், அவர்கள் வளர்ச்சி அடையாதவர்கள், இந்த கடினமான ஆகாரத்தை, கடினமான செய்தி அவர்கள் ஜீர்ணிக்க முடியாது. ஏன்னா தொண்டையெல்லாம் கசக்கும், வாயெல்லாம் கசக்கும். மற்ற இனிப்பு சாப்பிட்டு உரப்பு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடும். ஆனா வேப்பலை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு வாயெல்லாம் கசக்கும். உப்பு தின்னா தண்ணி குடிச்சா சரியா போயிடும், மற்ற எதுவும் தண்ணி குடிச்சா சரியா போயிடும். ஆனா வேப்பலை தின்னுட்டா பாருங்க, தொண்டையெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு கசக்கும். ஆகையினால இது கசப்பான செய்தி, இந்த செய்தி. ஆனால் ஜீவன் இங்கே இருக்கிறது. இந்த கசப்பான மருந்து உங்களை வியாதியிலிருந்து நீக்குகிறது. கசப்பான மருந்து வியாதியிலிருந்து உங்களை நீக்குகிறது. உங்களுக்கு வியாதி வேண்டாம்னா கசப்பான மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஆகையினால் இந்த செய்தி, முத்திரைகள் குறித்த செய்தி கசப்பான செய்தி. ஆகையினால ஸ்தாபன சபைகள், லவோதிக்கா சபை காலமே இன்னும் முடியல. என்னையா 5 அதிகாரம் 6 அதிகாரம் வெளிப்படுத்தி 22 அதிகாரத்தை பத்தி எப்படி பிரசங்கம் பண்றது, அதான் இப்போதுள்ள காரியம் அல்ல என்று அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். அவர்கள் சபை காலத்தையே டச் பண்றது கிடையாது. சபை காலத்தையே அதுல இந்த வெளிப்படுத்த சில முக்கியமான வசனங்களை மட்டும் எடுத்து வெளிப்படுத்த நாங்களும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி, இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. என்ன அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்கு, சுவிசேஷ ஊழியத்துக்கு அந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. ஹிந்துட்ட போய் இது எந்த இடத்துல சொல்றாரு, யாருக்கு சொல்றாருன்னு தெரியல. ஒரு ஹிந்துட்ட போய் வாசப்படி கதவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா இந்த வசனத்தை பொறுத்தோம். இது ஹிந்துவுக்கு சொல்லல, இது சுவிசேஷ வசனம் கிடையாது, இது சுவிசேஷத்துக்குரிய செய்தி கிடையாது. விதைக்க போறதுக்கு முன்னாடி உரம் போட முடியுமா? வெறும் உரத்தை மட்டும் போட்டா செடி வளர்ந்துருமா? தண்ணி ஊற்றுன்னு சில காரியங்கள் இருக்கு. ஆகையினால இது சுவிசேஷ செய்தி கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் இது விசேஷித்த செய்தி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் என்னது? சுவிசேஷம், நற்செய்தி. ஆனால் இது நற்செய்தி இல்ல, கசப்பான செய்தி. ஆனால் இது விசேஷத்த செய்தி. இது விசேஷித்த நபர்களுக்கு மாத்திரமுள்ள செய்தி. இது கடினமான ஆகாரம். இது பூரண வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு இது தகும் என்று பவுல் சொல்லுகிறார். ஞானேந்திரியங்களை உடைய பூரண வளர்ச்சி உள்ளவர்களுக்கு அந்த செய்தி தகும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய பால் உள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்களே, ஆகையினால நீங்க இன்னும் வசனத்துல பழக்கம் இல்லை, ஆகையினால இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்க. ஆனால் கடினமான உணவை புசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தயாராக வேண்டும். அப்ப முத்திரைகளை குறித்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் முத்திரைகளை குறித்த ரகசியம் என்பது ஆரோன் இதுக்குள்ள போறது மாதிரி, ஆரோன் அந்த உள்துறைக்குள்ள போற மாதிரி. அதுதான் தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம். நீங்கள் மனிதனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த சபை ஐக்கியம் வேற,
ஆனால் இன்றைக்கு சபை ஸ்தாபனங்கள் சபையில் ஐக்கியம் இருந்தா பரலோகத்துக்கு போயிடலாம், என் சபைக்கு வந்தா போயிடலாம், ஏன்னா சபைக்கு வந்தா நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு ஈஸியா போயிடலாம். ஒரு 4-5 சபையில உள்ள போனா சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சபையில யாருமே சாகலன்னு சொன்னா எல்லாரும் உள்ள வந்துரும். அந்த சபையில் உள்ள ஆட்களும் யாரோ ஒரு ஆள் செத்தா இங்கேயும் தான் சாவுறாங்க அங்கேயும் தான் சாவுறாங்கன்னு போவோம். அப்ப உண்மையான நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற காரியத்தை உலகம் அறியக்கூடாது. நல்லா உண்மையான நித்திய ஜீவன், இந்த சபை நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறது என்பதை யார் அறியக்கூடாது. ஆனால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம எங்க இருக்கிறோங்கிற காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். நாம் உள்ள முள்தரையில் இருக்கிறோம், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியன் உள்ள போயிருக்கிறானே அந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப உங்க கையில என்ன இருக்கும்? உங்க வஸ்திரத்துல என்ன இருக்கணும்? மணி இருக்கணும். நீங்களும் இப்ப எல்லாருமே பிரதான ஆசாரியர், அப்ப என்ன இருக்கணும்? எல்லார் வஸ்திரத்திலையும் மணி இருக்கணும், எல்லா இடத்துலயும் மாதுளம்பழம் இருக்கணும். அந்த தன்மைகள் அனைத்துமே இருக்க வேண்டும். அப்ப இந்த தூபமானது என்ன? இந்த தூபம் எதை குறிக்கிறது? இந்த தூபம் என்ன? இது புறப்படக்கூடிய தூபம் எதை குறிக்கிறது? ஜீவியம் வேற. தீர்க்கதரிசி இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார்? நம்முடைய அந்த அந்த தூப அவன் கையில, ஆரோன் கையில தூபம் வச்சிருக்கான. இது என்ன? சாம்பிராணி போறக்கூடிய தூபம். அது என்னது? அந்த தூபத்தை எப்படி செய்யணும்? அந்த தூப வர்க்கத்து சுகந்த வாசனைக்குரிய தூப வர்க்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூப வர்க்கம் என்னன்னு இப்ப இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக இந்த பலிபீடத்தில் அவர் தன்னை பலி செலுத்தினார். இந்த பலிபீடத்தில் ஆடு பலி செலுத்தப்பட்டது இந்த பலிபீடத்தில். ஆனா இந்த பலிபீடத்துல இங்க 7 சபை காலங்களில் உள்ள மனவாட்டி இங்க உள்ளவர்கள் இந்த பலி செலுத்தி விட்டு உள்ள போகணும். அப்ப ஈசாக்கு அந்த ஆபிரகாம் பலி செலுத்தும் பண்ணும்போது அந்த பலிபீடத்துல ஈசாக்கு பலிபீடத்துல வச்சான். அவன் கத்தல கதறல, ஒண்ணுமே வாய் திறவாமல் இருந்தான். அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலிபீடத்திலே கல்வாரி சிலுவையிலே கொண்டு போய் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் அங்க வைக்கிறவில்லை. அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கப்பட கொண்டு போகக்கூடிய வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். அதே காரியத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்ப உங்களை இந்த பலிபீடத்தில் வைக்கணும். இது என்ன பலி? உங்களை நீங்களே பலி செலுத்திக் கொள்வது. அப்ப உங்களை நீங்களே சர்வாங்க தகன பலி செலுத்துவது. ஒரு ஆடு பலி செலுத்துவதில்ல, உங்களை நீங்களே பலி பொருளாக தேவனுக்கு அர்ப்பணிப்பது. இங்க அர்ப்பணம் பண்ணி இந்த அர்ப்பணமானது இங்கே அர்ப்பணம் பண்ணது இங்க ஆடை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை பலிபடுத்தி கீழே ஊத்துவாங்களாம். ரத்தத்தை புசிக்க கூடாது. ரத்தத்தை பலிபடுத்தி கீழே ஊத்தும் போது அந்த ரத்தமும் சேர்ந்து எரியும் பொழுது, அந்த ரத்தம் எரியும் போது ஒரு வாடை வரும். அந்த வாடை தான் சுகந்த தீபமாக இது எழும்பி அப்படியே மேல போய் இந்த கூரைக்கு மேல இந்த தீபத்துக்கு மேல ஏறிடும். ஆனால் இங்கே உள்ள தூபமானது இது ரத்தத்துக்கு பதிலாக உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய ஜீவிதம் இங்கே உள்ள காரியமானது, இங்கே உள்ள அந்த சுகந்த வர்க்கம், நீங்க யாரு? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாயிருக்கிறீர்கள்னு பவுல் சொல்றார். நற்கந்தம்னா என்ன அர்த்தம்? எதுல வருது? 2 கொரிந்தியரா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு ரெண்டு கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறீர்கள். நற்கந்தம் என்பது இத போடக்கூடிய தூப வர்க்கம், சாம்பிராணி. முஸ்லிம்ஸ் கோயில சாம்பிராணி போடுறான். என்ன சாம்பிராணி புகை போடுறாங்க தணல்ல.
அந்த தணலானது இதுல போடக்கூடிய சாம்பிராணி தணலானது இங்க உள்ள கரி நெருப்பை எடுத்து இதுல கொண்டு போய் வச்சு இதுல இருந்து தணல் மூட்ட வேண்டும். இதுல வரக்கூடிய புகையானது இதோடு இணைய வேண்டும். அது அந்த அக்கினியோடு ஐக்கியப்பட வேண்டும். அது உண்மையான அர்த்தம்னா நம்ம தலைப்பு என்னது ஐக்கியத்தின் அஸ்திபாரம். அந்த புத்தகத்துல ஐக்கியத்தின் அஸ்திபாரம். அப்ப ஐக்கியமாவதன் அஸ்திபாரம் எதிலே இருக்கிறது என்றால் இந்த தூபபீடத்திலிருந்து போகக்கூடிய புகையானது இதோட சேர்ந்து ஐக்கியமாகணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஆசாரியன் இந்த திரையை கிழித்து கொண்டு உள்ள போனா, திரையை கிழிக்கல, திரையை விலக்கி கொண்டு போனான். இயேசு கிறிஸ்து திரைய கிழிச்சாரு. இப்ப திரை கிழிஞ்சு கிடக்கு. இப்ப திரை அப்ப இந்த தூபமானது டைரக்டா அப்படியே உள்ள போயிருக்கு. இந்த தூபமானது அந்த ஸ்கிரீன் போட்டிருந்தா இந்த தூபம் இப்படியே மேலே ஏறி இந்த புகை போக்கி வழியா போற மாதிரி இப்படி போய் இப்படி போகும். ஆனால் இப்பொழுது டைரக்டா உள்ள போயிடுது. அப்ப நீங்களும் நானும் பிரதான ஆசாரியர் பிரவேசிக்கக்கூடிய நேரடியாக உள்துறைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் முத்திரைகளின் ரகசியம். தேவனும் மனிதனும் இணைவது, தேவனும் மனிதனும் ஐக்கியப்படுவது, தேவனோடு சேர்ந்து பிரிந்திருந்த தேவனும் நீங்கள் பிரிந்திருந்தோம். இப்போ ஒன்று சேர்வதுதான் ஐக்கியம். இப்பொழுது நீங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டீர்கள். ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டு இனிமேல் ஒன்று சேர்க்கப்பட போகிறீர்களா? இது ஒன்று சேரப்பட்டீங்களா? உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? எங்க ஒன்று சேர்ந்த மாதிரி தெரியலையே. யாரு உங்களை நீங்களே ஜீவப்படி ஒப்பு கொடுத்த மாதிரி தெரியலையே. நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பலிபீடத்தில் நீங்க இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கணும். உங்களோட வாழ்க்கை அப்படி தெரியலையே. எல்லாம் சுயநலம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனையா? சுயநலம் இருக்கா? இருக்கா இல்லையா? நான் யார் எப்ப நான் சௌரியமா இருக்கணும். எப்படி யார் கேட்டு போனா எனக்கு நமக்கு என்ன? பஸ்ல டிக்கெட் இடம் பிடிக்கும் போது தெரியும், ட்ரெயின்ல டிக்கெட் இடம் பிடிக்கும் போது தெரியும். யார் எப்படி போனா என்ன, நம்ம உட்கார இடம் கிடைச்சிச்சா போதும். அப்படிதான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை போனோம். யார் எக்கெட்டு போனா நமக்கு என்ன, எனக்கு உட்காரம் கிடைச்ச இடம் கிடைச்சிச்சா போதும். ஆனா அப்படி இல்லை, நீங்க ரிசர்வேஷன் பண்ணிருக்கணும். அடுத்த வாரம் சென்னை போறதுக்கு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ரிசர்வேஷன் நமக்கு ஒரு சீட் அங்க ஆயத்தமா இருக்கணும். அதே போல உள்துறைகளில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்கள் மனவாட்டியா இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் அங்க ஆயத்தமா இருக்கணும். அது தேவன் ஆயத்தமாக்கி விட்டார். நீங்க தான் போய் இடத்த பிடிக்கணும். உங்க சீட்ல போய் நீங்க உட்காரணும். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். உங்களால் ட்ரெயின் இத்தனாம் தேதி டிக்கெட் எடுத்துட்டீங்க, டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. ஆனா அந்த டயத்துல போய் ட்ரெயின்ல உட்கார வேண்டியது உங்க பொறுப்பு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேனேஜர் வந்து வாங்க